தனுஷு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான தனுஷு ராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் நம்ம தேடி வந்தவங்க கூட நம்மளை தேட மாட்டாங்க. நம்ம போன பாதை எல்லாமே தவறாக இருக்கும். நம்மளை யாருமே நினைக்க மாட்டாங்க. நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் ஓடிதான் ஆகும் அப்படின்லாம் தோணும். அந்த உணர்வை நீங்கள் சமீப காலமாக அனுபவிச்சுட்டு இருந்தா இன்றைக்கி கேட்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்காகத்தாங்க. எப்போவும் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தீங்க. யாராவது உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்ல மனசு வரல. ஆனால் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று எனக்காக நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு உங்களையே கேட்டு பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாரையும் உங்களால் காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் உங்களால் திருப்திப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே அதைத்தான் உங்களுக்கு சொல்லுது. இனிமே மற்றவங்க முடிவு பண்ணுற வாழ்க்கையை நீங்கள் வாழாதீங்க. உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுக்க ஆரம்பிங்க. பல வருஷமாக உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் பூட்டி வச்சிருக்கிற ஆசை, அதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுங்க. பயத்தை விட்டுருங்க. வயசாயிடுச்சு, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா விதைகளும் ஒரே நேரத்திலையும் ஒரே இடத்துலையும் முளைக்கிறதில்ல. ஒவ்வொன்றுக்கும் இடம், நேரம், காலம் எல்லாமே மாறுபடும். அதே போல தான் மனித வாழ்க்கையும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னு மட்டும்தான் சொல்ல போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் மாத்திர தைரியம் எங்கிருந்து வர ஆரம்பிக்க போகுது, எங்கிருந்து அந்த மாற்றங்களை துவங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தனுஷ் ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமில் இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்தில் ராகுவும், சுகஸ்தானத்தில் சனியும் சந்திரனும், கலஸ்தர ஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கிறதால உறவினர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். உடல் அளவில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த வேறுபாடுகள் மறையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இன்னும் சிலருக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். எதுலேயுமே சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அரசு வழி முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுபறியான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. மனசுல நீண்ட நாட்களா இருந்த குழப்பங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்க போகுது. தனியார் துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதிலையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிறதால உங்க வாழ்க்கையில அபரிமிதமான வளர்ச்சியும் தன்னம்பிக்கையும் அள்ளி கொடுக்க போகுதுங்க. செவ்வாயுடைய யோகத்தால் உங்களுடைய புத்தி கூர்மை பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுடைய தலைமைத்துவ திறன்கள் எல்லாமே மேம்படும். சரியான முடிவுகளை தைரியமா எடுத்து பல்வேறு துறைகளையுமே வெற்றி குவிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்க செய்யக்கூடிய நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். இதன் மூலமா தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நீண்டகால வாக்குவாதங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். குடும்பத்தில் அமைதியும் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேலும் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்காருங்க. இது தொழில் மற்றும் உழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல கலவையான மற்றும் சவாலான பலன்களை கொடுக்கும். இந்த நேரத்தில் வேலையில் அதிக கடின உழைப்பு தேவைப்படும். பொறுப்புகள் அதிகமாக வாங்குவீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன முன்னேற்றம் கிடைக்கும். ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் பழகும் பொழுது எச்சரிக்கை ரொம்பவே அவசியம். தேவையற்ற வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்களில் அவசரப்பட்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிற அளவுக்கு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுக்கு 8ஆம் இடமான கடகராசியில் சூரியன், குரு மற்றும் புதன் சேர்ந்திருக்கிறதுனால திடீர் தனவரவு ஏற்படும். ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஆராய்ச்சிகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அஷ்டம குரு மற்றும் கிரக சேர்க்கையால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ரொம்பவே கவனம் முக்கியம். உணவு பழக்க வழக்கத்திலையுமே ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளையும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம்ங்க. வாகனங்களில் போகும் பொழுது அதிகமான வேகத்தை தவிர்க்கணும். மேலும் இரவு நேரம் செல்ஃப் டிரைவிங்கில் நீண்ட தூர பயணங்கள் போகிறத தவிர்க்கிறதும் மிக முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மாதம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சீரான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதுவரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுடைய உடல்நலனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வரைக்கும் சிலருக்கு அது வெளியில் தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு
தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலனையும் நீங்கள் பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லேயும் சரி சமுதாயத்திலையும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில் சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல், கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு உள்ளாக இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய உறவு கெட்டு போயிருந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், கடவுள் நம்பிக்கை அதிகமாகும், பெரியவங்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகுதுங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லைங்க. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் வந்து தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக கூட மாறப்போறாரு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இந்த மனக்கசவுகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதுமாக கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பையும் போல உங்களுடைய இயல்பான குணத்தை நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியங்க. யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறதோட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மாதிரியான சூழலில் இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். 20 வயசில் இருந்தாலும் சரி, 70 வயசில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலை நீங்கள் எல்லா கட்டத்துலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளாக இருக்கவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசாபுத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்து வாங்கியிருந்தால் கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழலிருந்து உணர்வுபூர்வமாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகள்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்சு எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்ருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போலவே நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பெருசாக செலவு வந்துடுச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிடுச்சுனா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பேசுகிறதுக்கோ உங்களுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆனால் நீங்களே தடுமாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இதனால் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீ என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தாங்க நீ வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார், தடைகளை எல்லாம் விளக்க போகிறார். இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல்நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறீங்க. உங்கள் குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததாக நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியில் குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை முடங்கி கிடந்திருப்பாங்க, நடக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்துக்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ தனியார் நிறுவனங்களும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க போகிறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பணபலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணபலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிதாக புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல
வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே அப்படிங்கிற ஒரு கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுறதோ, மட்டம் தட்டி பேசுகிறதோ, காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கவும் சரி, எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்போவுமே ரொம்பவே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேற போகுதுங்க. மேலும் மேலும் உங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதுலேயும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களெல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருந்துருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களாலேயும் நண்பர்களாலேயும் திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்த விஷயத்தெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு முயற்சிகள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பில் தவற விட்டுறாதீங்க. முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.